அப்படின்னு. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹ்ருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரியமுபாஸ்மஹே. அடியன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. இங்கே எழுந்திருக்க எல்லோருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்றைய தினம் இந்த வித்யார்த்தி சதஸிலே அடியன் விண்ணப்பிக்க போகிற டாபிக் பகவத்யான சோபானம். முதல் ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸ்ரீரங்கம் என்கிறது சோழ நாட்டிலே இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கத்திலே எழுந்திருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சயன திருக்கோலத்திலே தெற்கு திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி. இங்கே எழுந்திருக்கிற உற்சவர் நம்பெருமாள். அவர் நிற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் கொள்ளிடம் மற்றும் காவேரி. இங்கே இருக்கிற விமானம் பிரணவாகார விமானம். அடுத்தது இந்த சுவாமி தேசிகன் அருளி செய்த பகவத்யான சோபானம் என்கிற ஸ்தோத்திரத்திலே பெருமாளுடைய பாதாதிகேச வர்ணனத்தை பண்ணுகிறார். இதே போல இவருக்கு முதல் திருப்பானாழ்வார் அமர்நாதி பிரான் என்கிற கிரந்தத்திலே பெருமாளுடைய பாதாதிகேச வர்ணனத்தை பண்ணியிருக்கிறார். இந்த கிரந்தத்தை அருளி செய்ய போது திருப்பானாழ்வாரை மனத்திலே நினைக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 10 ஸ்லோகங்களை உடையது. அதே போல அமர்நாதி பிரான் 10 பாசுரங்களை உடையது. இது பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்திய 5 ரூபங்களை வர்ணிக்கிறது. பர வியோக விபவ அர்ச்சா அந்தர்யாமி. இந்த கலியுகத்திலே நாங்கள் அர்ச்சாரூபமாக இருக்கிற பெருமாளை பார்க்கலாம். பகவத்யான சோபானம்னா என்ன? பகவத்யானம்னா பெருமாளை பத்தி தியானம் பண்ணுகிறது. சோபானம்னா அதை பண்ணுவதற்கு சில ஸ்டெப்ஸ். இந்த ஸ்தோத்திரத்திலே பெருமாளுடைய பாதாதிகேச வர்ணனத்தை பண்ணுவதற்கு சில ஸ்டெப்ஸ்களை சுவாமி தேசிகன் சொல்லுகிறார். அதுல முதல் ஸ்லோகம் அந்தர்ஜோதிः கிமபி யமினாம் அஞ்சனம் யோகதஷ்டேः சிந்தாரத்னம் சுலபமியனः சித்திமோக்ஷானுரூபம் தீனாநாதவ்யசனசமனம் தைவதம் தைவதானாம் திவ்யம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்தியே. சுவாமி தேசிகன் முதல் திருப்பானாழ்வாருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறார். அஞ்சனம் யோக திருஷ்டியிலே எழுந்திருக்கிற திருப்பானாழ்வார். அவருக்குள்ளே அந்த ஜோதி இருக்கிறது. அது நாங்கள் பார்க்க முடியாது. கிமப்பி நான் பார்க்க முடியாது. சிந்தாரத்னம் சிந்தையிலே அடைந்திருக்கிற சில பெயர்கள். சுலபமிகன அவருக்கு சுலபமான மார்க்கத்திலே சித்தி மோக்ஷானுரூபம் மோட்சத்தை சித்திக்கிற. தீனாநாத வியசனசமனம் தைவதம் தைவதானாம். தீனர்கள் அநாதர்கள் தேவதைகள் மற்றும் வேறு ஜனங்களுக்கு வியசன சமனத்தை போக்கி சந்தோஷத்தை மற்றும் மோட்சத்தை சித்திக்கிறவரான இந்த ரங்கநாதன் தர்ஷதே ரங்கமத்திய வரை ஸ்ரீரங்கத்துடைய மத்தியத்தலை பார்க்கலாம். அவருடைய திவ்யமான சக்ஷுகள் திவ்ய கண்கள் ஸ்ருதிகளை பரிசமம் பண்ணுகிறது. ஸ்ருதிகளை அசம்பல் அவர் பக்கத்துக்கு சேர்க்கிறது. அடுத்தது 2வது ஸ்லோகம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசா மௌலிசேபியம் பிராதுர்பூதம் கனகசரிதः சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மீ பூமியோ கரசரசிஜைः லாலிதம் ரங்கபர்த்துः பாதாம்போஜம் பிரதிபலதி பாவனா தீர்கிகாயாம். இந்த ஸ்லோகம் பெருமாளுடைய திவ்ய பாதாரவிந்தங்களை குறிக்கிறது. வேலாதீத ஸ்ருதி பரிமளம். ஸ்ருதிகளுக்கு பெருமாளுடைய பாதங்களுக்கு பரிமாணத்தை கொடுக்கிறது தமிழ் வேதங்கள் மற்றும் சம்ஸ்கிருத வேதங்கள். தமிழ் வேதங்களை நாங்கள் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லலாம். அந்த திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லோரும் பாடலாம். அந்த திவ்ய பிரபந்தங்கள் பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்களுக்கு ஒரு அழகான வாசனை கொடுக்கிறது. பிராதுர்பூதம் கனகசரிதः சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மீ பூமியோ கரசரசிஜைः லாலிதம் ரங்கபர்த்துः. லக்ஷ்மி பூமி தேவிகள் அவருடைய கைகள்னாலே சரசிஜனம் கமலத்தை போல இருக்கிற கைகள். அதிலே பெருமாளை லாலிதம்னா தூங்கிக்கிற. அப்படிப்பட்ட பாதாம்போஜம் பிரதிபலத்திமே. பெருமாளுடைய பாதங்கள் பிரதிபலம்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறது. பெருமாளுடைய பாதங்கள்
க்ஷீராப்தி க்ஷீரசாகரத்திலே பிரதிபலனமாகிறது. இதே போல ஆழ்வார் திருக்கமலபாதம் வந்து என்று அமலநாதி பிரானை சொல்லுகிறார். மற்றும் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்ட முறான திருவிக்ரம அவதாரத்தை குறிக்கிறார். அடுத்தது 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சில ஸ்லோகங்களை மட்டும் அடியேன் சொல்ல போகிறேன். 8வது ஸ்லோகம் சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரபிம்பாசரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்துः ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதாரநேத்திரம். இது பெருமாளுடைய வக்திரம்னா முகத்தை சொல்லுகிறது. சாபிப்ராயஸ்மித விகசிதம், அந்த முகம் கமலம் எப்படி விகசனமாகிறதோ அதே போல விகசனமாகிறது. இந்த முகம் எப்படி விகசனமாகிறதுன்னா, முதல் அடையாளம் பிம்பாதரோஷ்டம், பெருமாளுடைய லிப்ஸ் என்கிற முகத்துல இருக்கிறது. அது பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. 2வது காந்தம் வக்ரம் கனக திலகம் திலகாலங்கிருதம் ரங்கபர்த்துः, பெருமாளுடைய முகத்திலே கனக திலகம் இருக்கிறது. அது அலங்கிருதமாக இருக்கிறது. 3வது ஸ்வாகதோதாரணேத்திரம், அவருக்கு இருக்கிற உதாரணமான கண்ணுகள் இந்த முகத்துக்கு விகசனம் கொடுக்கிறது. அந்த முகம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம், துக்கம் அபாயத்திலே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு அபிமுகமாகி நின்ற அந்த கஷ்டத்தை போக்கிறது. அடுத்த இந்த ஆழ்வார் இத்தை பெரியவாய கண்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது 10வது ஸ்லோகம் பாதாம்போஜம் ஸ்பஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்கா ஊருத்வந்த்வே விலகதி சனைः ஊர்ಧ್ವமப்யேஜனாதிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனீஷ வக்த்ராதிக்யாம் பிபதி வஹதே வாசனாமௌளிபந்தே. இது சமுதாய சோபையை சொல்லுகிறது. பாதாம்போஜம் ஸ்பர்ஷதி பஜதே, பெருமாளுடைய 2 பாதங்கள். ரங்கநாதஸ்ய ஜங்கா, பெருமாளுடைய ஜங்கம்னா ஆங்கிள் மற்றும் நீயுடைய மத்திய பாகம். ஊருத்வந்த்வே, 2 தொடைகள். விலகதி சனைஹி ஊர்ಧ್வம் அபியேதி நாபிம், அதற்கு மேலே இருக்கிற நாபியை கூட குறிக்கிறது. வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோஹோ, அந்த நாபிக்கு மேலே இருக்கிற வக்ஷஸ்தலம் என்கிற திருமார்பை கூட குறிக்கிறது. வலதி புஜயோஹோ, 2 புஜங்களை உடைய இந்த பெருமாள். மாமிகேயம் மனீஷ வக்த்ராதிக்யாம் பிபதி வஹதே, வக்திரம்னா முகத்தை கூட குறிக்கிறது. அந்த முகத்திலே கண்ணுகள், அதரம் மற்றும் திலகத்தை கூட குறிக்கிறது. வக்த்ராதிக்யாம் பிபதி வஹதே வாசனாம் மௌளிபந்தே, பெருமாளுடைய கிரீட்டத்தை கூட குறிக்கிறது. அடுத்தது 11வது ஸ்லோகம் காந்தோதாரைஹி அயமிஹ புஜைஹி கங்கணஜ்யா பிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னஹ பிரதுளபரிகைஹி லக்ஷிதா பீதிஹேதிஹி அக்ரே கிஞ்சித் புஜகசேனஹ ஸ்வாத்மனைவாத்மனः சன் மத்தியே ரங்கம் மம ஹிருதயே வர்த்ததே சாவரோதஹ. இந்த இது உற்சவமூர்த்தியை வர்ணனம் பண்ணுகிறது. ஆந்தோதாரைஹி, உதாரமான புஜத்தை உடைய இந்த உற்சவமூர்த்தி நம்பெருமான். கங்கணஜ்யா கிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னஹ, லக்ஷ்மியுடைய பத்தியான இந்த உற்சவமூர்த்தி. பிரதுளபரிகளில் லக்ஷிதா பீதிஹேதிஹி, பீதிஹேதிகளை போக்கிறவன். அக்ரே கிஞ்சித் புஜகசேனஹ ஸ்வாத்மனைவாத்மனः சன், இப்படிப்பட்ட ரங்கநாதன். மத்திய ரங்கம், ரங்கத்துடைய மத்தியத்தையும் மற்றும் மமாச்ச ஹிருதயே, என்னுடைய ஹிருதயத்தில் கூட எப்போதும் இருக்கிறது. இது 3 அடையாளங்களை சொல்லுகிறது. முதல், இந்த உற்சவமூர்த்தி அபய முத்திரத்தோட நின்றிருக்கிறார். அடுத்தது நின்ற திருக்கோலத்தை இருக்கிறார். 3வது அவர் மாலையை கூட தரிக்கிறார். அடுத்தது பலஸ்ருதி ஸ்லோகம் ரங்காஸ்தானே ரசிக மஹிதே ரஞ்சிதா சேஷசித்தே வித்வத் சேவா விமல மனச வெங்கடேஷேன கிளிப்தம்
அக்லேஷேன பிரணீதசியாம் ஆறு ருக்ஷோரவஸ்தான் பக்திம் காடாம் திசது பகவத்யான சோபானமேதத். வெங்கடேஷேன கிளிப்தம் என்கிற பதம் வெங்கடேசம் வேதாந்தாச்சாரியனாலே ரச்சிக்கப்பட்டுகிறது. இதை பக்தியும் காடாம் திசது, பக்தியாலே யாரு சொல்லுகிறாளோ அவளுக்கு பகவத்யான சோபானமேதத், மோட்சத்தை ரொம்ப சுலபமான மார்க்கத்திலே கொடுக்கிறது. அதே போல திருப்பாணாழ்வார் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்றினை காணாதே என்று சொல்லி இந்த பிரபந்தத்தையும் மற்றும் ஸ்லோகத்தையும் முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடிந்தன்யஸ்மி. இந்த பகவத்யான சோபானன்றது அமதாதித்தெல்லாம் நினைச்சு சேர்த்து கம்பேர் பண்ணி இந்த ஒரு ஷார்ட்டா சம்மதியா சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது பெரிய டாபிக், ரொம்ப நம்ம நாள்கள் பெரிய பெரியவாழ்ல உபன்யாசம் பண்ணலாம். அந்த டாபிக்கை இந்த 3 நாளில் எவ்வளோ முடியுமோ சொல்லிட்டப்ப குட் எஃபெக்ட் தெரியும்.